ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் ஃபர்ஸ்ட் டீட்டெயில் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். மல்டிநேஷனல் கார்பரேஷனுடைய அட்வான்டேஜ் என்ன, நன்மை, டிஸ்அட்வான்டேஜுமே என்ன. இப்போ அட்வான்டேஜ் என்ன எடுத்துக்கிட்டோம், மல்டிநேஷ்னலாகவே என்ன அது அதிக ப்ரொடியூஸ் இருக்கும், நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதுதான் சொல்கிறேன். த ப்ரொடியூசிங் தி சேம் குவாலிட்டி ஆஃப் குட்ஸ் அட் அ லோயர் காஸ்ட் வித்தவுட் டிரான்சாக்ஷன் காஸ்ட். எந்த ஒரு டிரான்சாக்ஷன் காஸ்ட்டும் இல்லாமல் குறைந்த விலையில் நிறைய உற்பத்தி பண்ணலாம். த மல்டிநேஷ்னல் கார்பரேட் ரெடியூஸ் த ப்ரைஸு, பொருளுடைய விலையை குறித்து இன்க்ரீஸ் த ப்ரொடக்ஷன், உற்பத்தி அதிகப்படுத்துது. அந்த கன்சியூமர் வேர்ல்டு வைடு, உலகளவில். மல்டிநேஷ்னல் கார்பரேஷன் ஏபிள் டு டேக் அட்வான்டேஜ் ஃபார் டேக்ஸ் வேரியேஷன். அப்போ இது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா டேக்ஸ் வேரியேஷன் கிடைக்கிது, வரி. அண்டு ஸ்போரிங் ஜாப் க்ரோத் ஃபார் தி லோக்கல் எக்கனாமிக்ஸ். அதாவது பொருளாதாரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கான வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கும். டு இன்க்ரீஸ் த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இது அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா they are a way for corporation to develop a monopoly certain product. சில உற்பத்திக்கு அப்புறம் என்ன அப்படின்னா இங்கே மோனோபோலி பவர்ஸ் கிரியேட் ஆகுது. தான் உரிமையாளருங்கிற மாதிரி, இந்த கம்பெனிக்கு நான் தான் உரிமை. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. தே ஆர் ஆல்சோ டெரிமெண்டல் எஃபெக்ட் ஆஃப் தி என்விரான்மெண்ட். அதிகப்படியான சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஏற்படக்கூடிய அந்த உலகளவிய கம்பெனிகளால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. The introduction of multinational corporation host country economic may also lead to downfall smaller and local business. இந்த மல்டிநேஷனல் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுல யார் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா ஸ்மால் லோக்கல் பாடிஸ், சொல்லக்கூடிய லோக்கல் கம்பெனிஸ் சஃபர் ஆகுது. மல்டிநேஷனல் பிரிட்ஜ் எத்திக்கல் ஸ்டாண்டர்ட் அக்கார்டிங் தம் எவாடிங் எத்திக்கல் லாஸ் அண்ட் ஈவர் கெயினிங் ஒரு பிஸ்னஸ் ஏஜென்ட் ஃபார் இட் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறோம். லெஸ் அவைலபிலிட்டி ஆஃப் டொமஸ்டிக் கேபிட்டல். அப்போது குறைவான மூலத்தில் தான் உள்நாட்டு வருமானம் கிடைக்கிது. அது டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ அட்வான்டேஜ்னா எது, டிஸ்அட்வான்டேஜுங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். ஒன்றும் இல்லை, முக்கியமாக தெரிஞ்சுக்கிறது இதில் நீங்கள் எழுத வேண்டியது பார்த்திங்கன்னா மொத்தம் 8 பாயிண்ட் இருக்குது. 8 பாயிண்ட் ஈஸி தான், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு என்னெல்லாம் அட்வான்டேஜுங்கிறது ஈஸியாக தான் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜில் இதெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்துது. அதுதான் லாஸ்ட் பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா கேபிட்டல் ரெடியூஸ் ஆகுது அதிகமாக. அடுத்தது ஃபயர் ட்ரேட் ப்ராக்டிசஸ் அண்ட் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். நியாயமான வர்த்தகம் மற்றும் உலக வர்த்தகம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஃபயர் ட்ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு இட் இது சப்போர்ட்டட் ஃபார் தி லோக்கல் சேலர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு உள்நாட்டில் இருக்கக்கூடிய உள்நாட்டு வியாபாரிக்கு சப்போர்ட்டாக த ஸ்மால் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் சொல்லக்கூடிய சின்ன சின்ன சிறு நிறுவனங்களுக்கு சப்போர்ட்டாக அது உருவாக்கப்பட்டிருக்கு. The fair trade is way of doing business that ultimately aim to keep a small farmer the active part of the world marketplaces. அப்போ வேர்ல்டு மார்க்கெட் பிளேஸில் ஒன்லி பார்த்தீங்கன்னா மல்டிநேஷனல் கம்பெனி, இன்டர்நேஷ்னல் கம்பெனி தான் இருக்கும். ஆனால் அந்த ஃபயர் ட்ரேட் அப்படிங்கிற இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால ஸ்மால் ஃபார்மர் சொல்லக்கூடிய ஸ்மால் சின்ன கம்பெனி கூட மல்டிநேஷனல் கம்பெனி பார்ட்டிசிபேஷன் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இதை கொண்டு வந்திருக்காங்க. என்டையர் கன்சூமர் டு மேக் பர்ச்சேஸ் அண்ட் சப்போர்ட் தேர் வேல்யூ. அப்போ இருக்கக்கூடிய நுகர்வோர்கள் கன்சியூமர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா அதனுடைய சப்போர்ட்டை தெரிவிக்கணும். இதுதான் ஃபயர் ட்ரேட், இல்லைங்களா. நியாயமான வர்த்தகம். இதனால் என்ன அப்படின்னா ரைசிங் அண்ட் ஸ்டெபிலைசிங் இன்கம் ஸ்மால் ஸ்கேல் ஃபார்மர் ஃப்ரம் ஒர்க்கர்ஸ் அண்ட் ஆர்டிஷன்ஸ். அப்போ இதனால் என்ன ஆகும், இந்த ஃபயர் ட்ரேட் மூலமாக ஆர்டிஷன்ஸு ஸ்மால் ஃபார்மர் இதை நல்ல பெனிஃபிட் அடைவாங்க. மோர் ஈக்குவாலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் எக்கனாமிக் கெயின் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். உலகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஈக்குவலான ஒரு எக்கனாமிக் பொருளாதாரம் ஏற்படும், நிறைய வேலைவாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், ப்ரொடக்ஷன் அதிகமாக, சேல்ஸ் குட்ஸ் நிறையா சேல்ஸ் ஆகும். ப்ரொமோட்டிங் லேபர் ரைட்ஸ் அண்டு ரைட் ஒர்க்கர்ஸ். தொழிலாளர் உரிமைகள் பாதுகாக்கப்படும், நிறைய உரிமைகள் கிரியேட் ஆகும். அடுத்து ப்ரொமோஷன் சேஃப் அண்ட் சஸ்டைனபிள் ஃபார்மிங் மெத்தட் ஆஃப் ஒர்க்கிங் கண்டிஷன். நிலையான ஒரு மெத்தட் ஒர்க்கிங் கண்டிஷன் ஏற்படும். அடுத்து ஃபயர் ட்ரேட் இஸ் அபவுட் பெட்டர் ப்ரைஸஸ் ரீசன்ட் ஒர்க்கிங் கண்டிஷன். ஃபயர் டேர்ம் ட்ரேட் அண்டு ஃபயர் ஒர்க்கர்ஸ். இந்த ஃபயர் ட்ரேடுங்கிறது பெட்டர் ப்ரைஸஸ் ஒர்க்கிங் கண்டிஷன். த ஃபயர் டேர்ம் ட்ரேட் ஃபார் ஃபார்மர் அண்ட் ஒர்க்கர்ஸ். வேலை செய்யக்கூடிய சிறு தொழிலாக செய்யக்கூடியவங்களுக்கு மிக முக்கியமாக ஒன்று அமையுது ஃபயர் ட்ரேட்.
இந்த ஃபயர் ட்ரேட் அப்படின்னா நியாயமான வர்த்தகம். அது எதுக்குன்னா ஸ்மால் ஃபார்மர், ஸ்மால் ஆக்டிவிட்டி ஆர்டிஷன்ஸ்க்குலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அவங்களோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ இதுதாங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஃபயர் ட்ரேட் அப்படிங்கிறது 5th 2 மார்க்கு. அடுத்து 6th 2 மார்க்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபயர் ட்ரேட் ஆர்கனைசேஷன். அது என்னென்ன பிரின்சிபல்ஸ், என்ன கொள்கைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எக்கனாமிக்கலி டிஸ்அட்வான்டேஜ் ப்ரொடியூசர்ஸ். அதாவது குறைவான ஒதுக்கப்பட்ட ப்ரொடியூசர் சொல்லக்கூடிய அவங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுக்குது. டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி, நேர்மையான வெளிப்படையான நம்பகத்தன்மை உடைய ஒரு கொள்கையாக இருக்குது. உண்மை தானே அது ஃபயர் ட்ரேட். த ஃபயர் ட்ரேடிங் ப்ராக்டிஸ் பேமெண்ட் ஃபார் ஃபயர் ப்ரைஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்சூரிங் நோ சைல்ட் லேபர், ஃபோர்ஸ்டு லேபர். இதில் வந்து குழந்தை தொழிலாளர்கள் கிடையவே கிடையாது. இந்த கமிட்மெண்ட் ஃபார் நோ டிஸ்கிரிமினேஷன், எந்த ஒரு பாகுபாடும் இல்லாத ஆல் ஆர் ஈக்குவாலிட்டி தான் இதில் ஃபயர் ட்ரேடில். எல்லாருக்கும் ஒன்று தான். நீ வந்து ஸ்மால் ட்ரேடர், நீ உற்பத்தி பண்ணுற பொருளை விற்கிற, எல்லாத்தையுமே காமனாக விற்ப. நோ டிஸ்கிரிமினேஷன். ப்ரொவைடிங் ஃபார் கேப்டிவிட்டி அண்ட் பில்டிங் ப்ரொமோஷன். ரெஸ்பெக்ட் ஃபார் தி என்விரான்மெண்ட், அதாவது சுற்றுச்சூழலுக்கு ஒரு மதிய செலுத்துக்கும். இதனால் எந்த பாதிப்பும் கிடையாது ஸ்மால் ஃபார்மரால். மிகப்பெரிய இன்டர்நேஷ்னல் காரணம்னா அதுலேருந்து வரக்கூடிய ட்ரைனேஜ் எல்லாம் நிறையா அஃபெக்ட் ஆகும். ஸோ இதை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன, ஃபயர் ட்ரேட்னா என்ன, ஓகேங்களா. அடுத்தது ஃபயர் ட்ரேட் ப்ராக்டிசஸ் வேர்ல்டு வைட் அப்படின்னு பார்த்தோம். இதான் வந்து என்னது, இந்த ஃபயர் ட்ரேட் வேவிங்ஸு நம்ம வந்து ஒரு 6th 2 மார்க் பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 5th 2 மார்க் பார்த்தோம். அதோடைய எக்கனாமிக் அண்ட் சோஷியல் என்விரான்மெண்டல் கோல்ஸ், ஃபயர் ட்ரேடுடைய எக்கனாமிக், ஓகேங்களா. இது ஒரு 2 மார்க்கு, 2 மார்க் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கேட், ஜென்ரல் அக்ரிமெண்ட் ட்ரேட் டிராஃபிக் அப்படின்னு சொல்ல போதும். ஒரு பொதுவான அக்ரிமெண்ட், பொருளாதார ரீதியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வர்த்தகத்தில் மிகப்பெரிய என்ன செய்கிறாங்கன்னா ஒரு உடன்பாடு கேட் போடுறாங்க, டெவலப்மெண்ட். அப்போ இந்த உலகளாவிய குளோபலைசேஷனுங்கிறது என்னென்னலாம் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம். மல்டிநேஷ்னல் கார்பரேஷனாக என்ன, அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அப்புறம் ஃபயர் ட்ரேட்னா என்னென்னு பார்த்தோம். இப்போ அடுத்து நெக்ஸ்ட் நம்ம கேட், ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆஃப் ட்ரேட் அண்ட் டாரிஃப். The General Agreement of Trade and Traffic, the GATT was signed by 23 countries 1947. 1947 தெரியும், இந்தியா அது இண்டிபெண்ட். இந்தியா வாஸ் ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் ஆஃப் மெம்பர் GATT. GATTுங்கிறதுல ஒரு ஃபவுண்டர், ஒரு அமைப்பர் அதில் இருக்குது, மெம்பராகவும் இருக்குது. பார்க்குறோம். The GATT was signed by 23 countries in 1947. India was one of the founder of member of GATT. The Director General of GATT, the order Tunkle that came up by the different final act known as Tangle Draft was approved signed. அப்போ யார், ஆர்தர் டங்கல் அப்படிங்கிறத தான் பண்ணுறாரு. அவருடைய தலைமையில் கொண்டதுனால the Ting Draft அப்படின்னு பேர். The primary purpose was increase international trade by reducing various tarific, பல்வேறு வகையான வரிகள் தடைகள்லேருந்து என்ன ஆகும் அப்படின்னா கோட்டா, சஸ்டைனபிள், மெயின்டைனிங் அண்ட் மீனிங்ஃபுல் ரெகுலேஷன்ஸ். மீனிங்ஃபுல்லான ஒரு ரெகுலேஷன் கொண்டு வந்து அதன் மூலம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ரவுண்ட் ஆஃப் கேட் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு எங்கன்னா ஜெனீவா சுவிட்சர்லாந்து, செகண்ட் வந்து அன்னீசி ஃப்ரான்ஸு, தேர்டு வந்து டர்குவே, அண்டு ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா 4th and 6th ஜெனீவா சுவிட்சர்லாந்து, 7th வந்து டோக்கியோ, 8th ஃபைனல் ரவுண்ட் அண்டு பூனா ஏஜிஸ் எங்கே அப்படின்னா 1986, 1994 நோன் ஃபார்ஸ் உருகுவே ரவுண்ட் அப்படின்னு பேர். 8th என்ன சொல்கிறாங்க, உருகுவே ரவுண்ட் சொல்லி இதேமாரி நிறைய அக்ரிமெண்ட் இன்றைக்கி ட்ரேட் டாரிஃப்காக இருக்காங்க. கேட் அதை வந்து ஜென்ரல் அக்ரிமெண்ட் ட்ரேட் டாரிஃப் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட்டு தான் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். இப்போ இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் January 1st 1995 உலகளாவிய வர்த்தகத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த சைன் ஃபார் ஃபைனல் ஆக்ட் ஆஃப் உருகுவே ரவுண்டு, அதாவது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா கேட்டுடைய ஃபைனல் ரவுண்ட் சொல்லக்கூடிய உருகுவே ரவுண்டில் தான் இந்த மெம்பர் ஆஃப் நேஷன் ஆஃப் கேட் இஸ் April 1994 பேவ்டு த வே ஃபார் செட்டப்பிங் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது உருவாக்குறதுக்கு இது வந்து ஒரு வழியாக அமைஞ்சுது. அதே போல் இந்த வேர்ல்டு ட்ரேட் அக்ரிமெண்ட் கேம் இன் டு ஃபோர்ஸ் January 1st 1995. மறந்துடக்கூடாது. இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் எங்கே அக்ரிமெண்ட் போடப்பட்டது அப்படின்னா, ஸோ என்னது January 1st 1995 யூஸ் பண்ணுறாங்க. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் எங்களுடைய ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா, அதோடய ஹெட் குவார்ட்டர் பார்த்திங்கன்னா ஜெனீவா அண்ட் சுவிட்சர்லாந்து. இதோட மெயின் பர்பஸ்னால் ரெகுலேஷன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட், உலகளாவிய வர்த்தகத்தை ரெகுலேஷனில் கொண்டு வச்சுருக்கணும்.
இது மெம்பர் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஜெனரல் இருப்பாங்க, 4 டெப்டி ஜெனரல் இருப்பாங்க, அனதர் 600 அஃபீஷியல் ஸ்டாஃப் ஃப்ரம் தி அபவுட் 18 மெம்பர் கண்ட்ரி. அது 80 இதை பார்த்தீங்கன்னா இதில் மெம்பராக இருப்பாங்க. 80 நாட்டு மெம்பர்கள் இதில் இருந்துட்டு இருப்பாங்க. இதோடைய அப்ஜெக்டிவ்ஸ், வேர்ல்டு டூர் ஆர்கனைசேஷனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் பார்க்க போகிறோம். அது செகண்ட் டீட்டெயில். வேர்ல்டு டூர் ஆர்கனைசேஷனுங்கிறது செகண்ட் டீட்டெயிலு. ஸோ அதெல்லாம் நம்ம அதோடைய இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். அதோடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, குறிக்கோள் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இம்பேக்ட் ஆஃப் குளோபலைசேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி அதோடைய அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு பாருங்கள். த செட்டப் என்ஃபோர்ஸ் ரூல் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். அதுக்குன்னு தனி ஒரு ரூல்ஸை உருவாக்குறது, செட்டப் பண்ணுறது. டு ப்ரொவைட் எ ஃபார்ம் ஆஃப் நெகோட்டிகேட்டிங் அண்ட் மானிட்டரிங் ஃபார் ஃபர்தர் ட்ரேட் அண்ட் லிபரலைசேஷன். சில தாராளமயமாக்கதை மானிட்டரிங் பண்ணுறது. எதெல்லாம் தாராளமயம் பண்ணிடுறாங்களோ அதை வந்து ஓரளவு மானிட்டர் பண்ணுறது, அமைப்பு கூட்டுறது, மானிட்டர் பண்ணுறது. இன்ட்ரடியூசிங் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். என்விரான்மெண்டலில் பார்த்திங்கன்னா ஒரு நிலையான ஒரு வளர்ச்சி உருவாக்குறது. டு என்ஷூர் த டெவலப்பிங் கண்ட்ரி செக்யூர் பெட்டர் ஷேர் ஆஃப் க்ரோத் இன் வேர்ல்டு ட்ரேட். அதுமாரி உலகளாவிய வர்த்தகத்தில் நிறைய வேர்ல்டு ட்ரேடெலாம் என்ன செய்யணும் அப்படின்னா அது டெவலப் இருக்கக்கூடிய டெவலப்பிங் கண்ட்ரியோட பெட்டர் ஷேர் ஒரு உடன்பாடு. அடுத்து ரிசால்வ் த ட்ரேட் டிஸ்பியூட். அதாவது வர்த்தகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறது உலகளாவியில். இன்க்ரீஸிங் டிரான்ஸ்பரன்சி அண்ட் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். வெளிப்படையான தன்மையோட அந்த ப்ராசஸிங் நடக்குதாங்கிறத மெயின்டைன் பண்ணுறது. இன்ட்ரோடக்ஷன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், டெவலப்டு ஃபார் என்வரன்மெண்ட் அண்ட் டுகெதர். அது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். டெவலப் பண்ணுற ஒரு கண்ட்ரியோட ஒரு உடன்படிக்கை வச்சுட்டு பொருளாதார, அதாவது சுற்றுச்சூழலை கண்ட்ரி டெவலப் பண்ணணும். டு என்ஷூர் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் போர்டு இன்க்ரீஸிங் எஃபெக்டிவ் டிமாண்ட். அதிகப்படியான வேலைவாய்ப்புகளை உருவாக்குது. இதுதான் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு உலகளாவிய அர்த்தம். எங்கே இருக்குது இந்த உலகளாவிய ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது? ஜெனீவா அண்ட் சுவிட்சர்லாந்து. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? January 1, 1995 இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. அதில் இது இம்பேக்ட் ஆஃப் குளோபலைசேஷன் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி அதில் இந்த ட்ரிப் அப்படிங்கிற ஒரு கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்திங்கன்னா ட்ரேட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட் ஆஃப் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னு பேர். புக்கில் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு, நியூ புக்கில். ட்ரிம் அண்ட் ட்ரிப்னா அதில் ட்ரிப் மட்டும் இருக்கும். ட்ரிம்ங்கிறது உங்களுக்கு ஜென்ரலாக கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு நம்ம அனுப்பிவிடுவோம். பட் இருந்தாலும் புக்கில் அதை பற்றி கொடுக்கல. அதில் ட்ரிப்னா என்ன? த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் மே பி டிஃபைன்டு இன்ஃபார்ம்டு வித் கமர்ஷியல் வேல்யூ அண்டர் தி ட்ரிப்பு. அதான் ட்ரிப்னா என்னது? இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் மே பி டிஃபைன்டு த இன்ஃபர்மேஷன் வித் த கமர்ஷியல் வேல்யூ. த ட்ரிப் பேண்ட் ஷால் பி அவைலபிள் எனி இன்வென்ஷன் வெதர் ப்ரொடக்ட் ப்ராசஸ் இன் ஆல் ஃபீல்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜி. த ட்ரிப் அக்ரிமெண்ட் கவர் 7 ஏரியாஸ் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. இல்லைப்பா, ட்ரிப்ஸ்னால் என்னென்னா நீங்கள் என்ன ஒரு உற்பத்தி பண்ண போகிறீங்களோ, உற்பத்தி பண்ண பொருளுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கும்ல. ஸோ அதுதான் அந்த ட்ரிப் அப்படிங்கிறது. அது வந்து ஒரு 7th 2 மார்க்கில் ஃபஸ்ட்டு ட்ரிப். அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா 8th அடுத்து பார்த்திங்கன்னா இம்பேக்ட் ஆஃப் குளோபலைசேஷன். இதோடைய தாக்கம், உலகமய அதனுடைய தாக்கம் என்ன